இயக்குனர் மித்திரன் அவருடைய இயக்கத்துல கார்த்தி நடிச்ச சர்தார் 2 படத்தோடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரைலர் வந்து பெரும் எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சர்தார் படத்தோடைய வெற்றி தான் இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பே. இயக்குனர் மித்திரன் அவருடைய எல்லா படமும் சரி, அதுல வந்து சமூக அக்கறை உள்ள ஒரு திரைப்படமாவே இருக்கும். ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு சமூகத்தை பத்தின ஒரு அழகான ஒரு மெசேஜை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சர்தார் 2 படத்தோடைய ட்ரைலரும் வந்திருக்கு. இந்த 2 படத்தோடைய ட்ரைலரை பார்த்துட்டு எதை மாதிரி கதை அப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாகம் 1 சர்தார் வந்து சிரியா. ஸோ அந்த படத்துல வந்து அழகா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது தண்ணியை பத்தி வந்து அது குடிநீர் அதை பத்தின அழகான ஒரு சூப்பரா ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. சீக்ரெட் ஏஜென்ட் அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அழகா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தொடர்ந்து இந்த படமும் சீக்ரெட் ஏஜென்டா தான் நம்ம கார்த்தி வந்து நடிச்சிருக்காரு. இதுல வந்து மெயின் வில்லன் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ எஸ்.ஜே. சூர்யாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா படத்துலயும் வந்து எஸ்.ஜே. சூர்யாவை போட்டாலே ஹிட் அடிச்சிடலாம். ஏன்னா அவர் வந்து வில்லத்தனம் நல்லா பண்றாரு. ஸோ அவருக்கான கேரக்டர் வந்து அழகா பவர்ஃபுல்லா கொடுத்தா மட்டும்தான் அவர் வந்து நல்லாவே பண்ணுவாரு, பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும். ஸோ அவரை நம்ம பயன்படுத்துற விஷயத்துல தான் இருக்கு. ஸோ ஓகே, இது வந்து வில்லனை விதிச்சிடலாம். ஸோ இந்த ட்ரைலரை வந்து பார்க்கும்போது இந்த ட்ரைலர்னு சொல்றதை விட இது வந்து ஒரு படத்தோடைய ஒரு சீனு மட்டும் சொல்லலாம். ஏன்னா அப்படிதான் இந்த ட்ரைலரை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷாங்காய் டெம்பிள்ல வந்து ஒரு சண்டை நடக்குது. அதுல வந்து கார்த்தி வந்து எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு யாரு அப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவரு கார்த்தி வந்து தன்னோட முகத்தை வந்து காட்டுறாரு. ஸோ வில்லன் பார்த்துட்டு சர்தாரா நீயா, உன்னோட நாட்டுக்கு வந்து பெரிய போர் வந்து வருது, அதை வந்து நாங்க வந்து சீக்கிரட்டா பண்றோம் அப்படின்ட்டு சில டைலாக்லாம் பண்றாங்க. ஸோ அது என்ன போர்னு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து பொருளாதார போர், அதை வச்சுதான் இந்த சர்தார் 2 படத்தோடைய முழு கதையும் இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்மளோட கெஸ்ஸா இருக்கு. ஏன்னா இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு, ஏன்னா இப்ப இருக்கிற பொருளாதாரம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படிலாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப பொருளாதார நெருக்கடியில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே விஷயத்த இந்தியாவில் திணிச்சிட்டாக்கா அது போட்டி நாடான சைனாவும் சரி, அமெரிக்கா சரி, அது வந்து இந்தியா டவுன் பண்ணிட்டு நாம வந்து மேல வந்துடலாம் அப்படின்ற விஷயம் வந்து இந்த படத்துல பேசப்படும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இதுதான் பொருளாதார போர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வந்து பெரிய மல்டி மில்லியனரா இருக்கலாம். ஸோ எல்லா பொருளாதாரத்தையும் அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு ஸோ இந்தியாவோட பொருளாதாரத்தை டவுன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த பொருளாதார போரை வச்சுதான் இந்த சர்தார் 2 திரைப்படம் வந்து இருக்கும். ஸோ இருந்தும் இந்த படம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது மாதிரி கதை காலத்தோட வருது, எந்த ஒரு சமூக பிரச்சனையை வந்து சொல்ல வராங்க. ஸோ ட்ரைலர் வந்து நல்லாவே இருக்கு, படமும் நல்லா இருக்கிறதுக்கு படக்குழுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.